Today we are going to see Standard 5th Science Term 2 Lesson 2 Water Part 2. Roman letter 3 Water Management. About 97.5% of total water available on the earth is too salty to be used for drinking and irrigation. The rest 2.5% of water is fresh water. Most of the fresh water, that means 68.7% of the total fresh water is frozen as ice caps and glaciers, and 30.1% occurs as groundwater. Out of the remaining 1.2% of water, about 0.9% occurs as moisture in soil, air and in bodies of living organisms. The rest 0.3% constitutes fresh surface water sources such as rivers and lakes. Earthோட சர்ஃபேஸில் 71% ஆஃப் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் 97.5% ஆஃப் வாட்டர் வந்து சால்ட் வாட்டர், 2.5% ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். இந்த 2.5% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டரில் 68.7% ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ரோசன் வாட்டர் லைக் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேயர்ஸ். 30.1% ஆஃப் வாட்டர் வந்து என்ன வாட்டர் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர். 1.2% ஆஃப் வாட்டர் வந்து ரிமைனிங். அந்த 1.2% ஆஃப் வாட்டரில் 0.9% ஆஃப் வாட்டர் வந்து சாயில் வந்து ஈரப்பதமாக இருக்கும், அட்மாஸ்பியரு வாட்டர், அண்ட் தென் லிவிங் ஆர்கனிசம்ஸ் எர்த்தில் இருக்கிற உயிரினங்களில் பாடியில் இருக்கிற வாட்டர். அடுத்தது 0.3% ஆஃப் வாட்டர் வந்து ரிவர்ஸ் அண்டு லேக்ஸில் வந்து இருக்குது. By this it is clear that a very small fraction of water is available for the use of human beings, animals and plants. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸும் அனிமல்ஸும் பிளான்ஸும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கிடைக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. The following figures shows the percentage distribution of total available water. பாருங்கள், இந்த ஃபிகரில் பாருங்கள், டோட்டல் குளோபல் வாட்டர் வந்து எவ்வளோ, ஓஷன்ஸ் வந்து 97%, அதாவது 96.5%, அதர் சாலைன் வாட்டர் வந்து 0.9%, ஃப்ரெஷ் வாட்டர் வந்து 2.5%. இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், கிளேயர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ். கிளேயர்ஸ் அப்படின்னா என்னென்னா பனிப்பாறை, ஐஸ் கேப்ஸ்னால் மூடு பண்ணி, அது எவ்வளோ இருக்குன்னா 68.7%. அடுத்தது கிரவுண்ட் வாட்டர், அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து 30.1%. அடுத்தது சர்ஃபேஸ் அதர் ஃப்ரெஷ் வாட்டர், அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கிரவுண்ட் ஐஸ் அண்ட் ஃபர்மி ஃப்ராஸ்ட் வந்து 69.0%, அதாவது நிரந்தரமாக வந்து பனிக்கட்டியாக இருக்கிறது, அது வந்து 69.0%. லேக்ஸ் வந்து 20.9%. அடுத்ததுன்னா சாயில் மாய்ஸ்சர், அதாவது மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் வந்து 3.8%. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்வாம்ஸ் அண்ட் மாசஸ் அப்படின்னா சதுப்பு நிலம், அதாவது லோ லையிங் லேண்ட். இதை வந்து கல்டிவேட் பண்ண முடியாது, வாட்டர் வந்து எப்பவுமே நின்றுக்கிட்டே இருக்கும், அதாவது ஸ்டே ஆகிட்டே இருக்கும். அது வந்து 2.6%. அடுத்தது ரிவர்ஸ் 0.49%. அடுத்தது லிவிங் திங்ஸ், அதாவது எர்த்தில் வாழ்கிற உயிரினங்கள் பாடியில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டு 0.26%. அடுத்தது அட்மாஸ்பியர் வந்து 3.0%. ஸோ அது அடுத்தது டூ யூ நோ பாருங்கள், அக்ரிகல்ச்சர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆர் லிவிங். இட் யூசஸ் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். It consumes around 70% of the available fresh water. அதாவது நம்மளோட சோர்ஸே எது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். வேர்ல்டு ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சருக்காக ஃப்ரெஷ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணப்படுது. அது எவ்வளோ வாட்டர் அப்படின்னா 70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அக்ரிகல்ச்சருக்கே யூஸ் பண்ணப்படுது.
நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். Water management is the activity of planning, developing and managing the optimum use of water resources. Water uses optimum அப்படின்னா என்னென்னா மிகவும் பயன் தரக்கூடிய அளவுக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி அதை பிளான் பண்ணி கரெக்டாக டெவலப் பண்ணுறது தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. Water which is obtained naturally from ice sheets, ice caps, glaciers, icebergs, ponds, lakes, rivers, streams and underground are called fresh water. Fresh water நேச்சுரலாக என்னென்ன அப்படின்னா ஐஸ் சீட்ஸ் அப்படின்னா பனி தகடுகள், ஐஸ் கேப்ஸ் மூடு பனி, ஐஸ்பர்க்ஸ் பனிப்பாறை, பாண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா குளங்கள், அடுத்தது லேக்ஸு ஏரிகள், ரிவர்ஸ் ஆறுகள், ஸ்ட்ரீம்ஸ் நீரோடைகள், அண்டர்கிரவுண்ட் நிலத்தடி நீர், இதெல்லாம் தான் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஹேவிங் லோ கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சால்ட், அதாவது டிசால்வ் ஆகக்கூடிய சால்ட்டு கொஞ்சம் அளவில் தான் இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது. அதுதான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். நவடேஸ் வி டோன்ட் கெட் எனஃப் ரெயின்ஃபால் அண்ட் எக்ஸப்ட் ஃபியூ மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் ட்ரைன்டு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ரெயின் வந்து வரதில்லை. ஸோ இதனால் வந்து ரிவர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆயிடுது. Due to recent changes in the climate, we don't have water in lakes and ponds. அதாவது climate changesனால கரெக்டாக வந்து வாட்டர் ரெயின் இல்லாதனால லேக்ஸு பாண்டு இது எல்லாமே வந்து ட்ரை ஆகுது. People in many countries suffer because they don't have water even for their basic needs. So we need to manage the available water. ஸோ என்னென்னா மெனி கண்ட்ரீஸில் வந்து பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாட்டர் இல்லாமல். ஏன் அப்படின்னா பேசிக் நீட்ஸ், அவங்களுக்கு பேசிக் நீட்ஸு கூட வாட்டர் இல்லாதனால நிறைய கண்ட்ரீஸில் வந்து பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிடைக்கிற நம்ம வாட்டரை வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் ரெயின் வாட்டர் ஃப்ரம் த ரூப் டாப் ஆஃப் த பில்டிங்ஸ் இஸ் கால்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதாவது பில்டிங் மேலே இருக்கிற ரூப் மேலே விழுற அந்த ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு நேமு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது மழைநீர் சேகரிப்பு. இன் தி சிஸ்டம் ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன்டு ஏ ஸ்டோரேஜ் டேங்க் ஃபார் லேட்டர் யூஸ். இந்த சிஸ்டம் மூலமாக மழைநீரை சேகரிக்கிறதுனால ஸ்டோரேஜ் டேங்கில் சேகரிக்கிறதுனால நம்ம லேட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Rainwater available in the open spaces around the buildings may also be recharged into the ground. அதாவது பில்டிங் சுற்றி இருக்கிற ரெயின் வாட்டரை வந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளோட அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த மெத்தட் வந்து அனதர் மெத்தட் ஆஃப் மழைநீர் சேகரிப்பு. The government of Tamil Nadu leads the nation in implementing rainwater harvesting program. It has made it mandatory for all the houses and buildings in the state to install rainwater harvesting facility. நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்டில் இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து எல்லா ஹவுஸ் அண்ட் பில்டிங்ஸ்லேயும் வந்து மேண்டரியாக இதை இன்ஸ்டால் பண்ணணும், இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதனோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் ஃப்ளட்டிங் இன் த சிட்டிஸ். சிட்டிஸில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுறத இந்த மழைநீர் சேகரிக்கிறதுனால ரெடியூஸ் பண்ண முடியும். ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில் லாஸ். இதனால் வந்து மண் அரிப்பை வந்து தடுக்கலாம். ரெயின் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்டு. கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்டு. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ்டு அப்படின்னா பாதுகாக்கப்படும். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து பாதுகாக்கலாம். இட் கேன் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத். இதனால் வந்து தாவரங்கள்லாம் நல்ல வளர்ச்சி அடையும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். March 22 இஸ் அப்சர்வ்டு ஆஸ் வேர்ல்டு வாட்டர் டே. அதாவது March 22 வந்து வேர்ல்டோட வாட்டர் டேவாக வந்து கடைபிடிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ். A farm pond is a structure dug out on the earth. அதாவது ஏர்த்தோட சர்ஃபேஸில் வந்து டிக் பண்ணுற ஒரு ஃபார்ம் பாண்ட்.
இட் இஸ் யூஸ்வலி ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் இன் ஷேப். இந்த ஃபாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் இட் ஃபார் இரிகேஷன் பர்பஸஸ். அதாவது இது எதுக்காக தோன்றாங்க அப்படின்னா மழைநீரை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நீர்ப்பாசனத்துக்காக, அதாவது கல்டிவேஷனுக்காக. இட் இஸ் சரௌண்டட் பை a small bunch which prevents erosion on the banks of the pond. அதாவது இதை சுற்றி வந்து அணை மாதிரி கட்டி வைப்பாங்க மண்ணில். எதுக்காக அப்படின்னா மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக. இல்லைனா எல்லா மண்ணும் அந்த குளத்துக்குள்ளே விழுந்து குளம் மூடிடும்ல, அதுக்காக ஸ்மால் ஃபண்டு வந்து அதை சுற்றி வந்து கட்டி வைப்பாங்க. The size and depth of the pond depend on the type of the soil, water requirements of the farmer, its uses and cost of excavation. அதாவது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சைஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சைஸை தோண்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மருக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தோண்டுவாங்க. அவங்களோட காஸ்ட்டை பொறுத்து வந்து அதை டிக் பண்ணுவாங்க. Water is conveyed to the fields manually by pumping or by both. வாட்டர் வந்து இந்த குளத்துலேருந்து எப்படி எடுத்துகிட்டு போய் பயிருங்களுக்கு விடுவாங்க அப்படின்னா மேனுவலி, அதாவது கை மூலமாக எரிப்பாங்க, இல்லைனா மோட்ரு வச்சு பம்ப் பண்ணி எடுப்பாங்க, இல்லைனா ரெண்டுமே செய்வாங்க.